ஃப்ரெண்ட்ஸ், ஐம் நாட் ஏ டிப்ஸ் ப்ரொவைடர், கால்ஸ் ப்ரொவைடர், அப்புறம் இந்த அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து இல்லீகலான விஷயத்துக்கு வந்து நம்ம இந்த 5 years வந்து எந்த இதுவும் பண்ணுறதுக்கு எந்த இதுவும் பண்ணதும் கிடையாது, பண்ண போகிறதும் கிடையாது ஃப்யூச்சரில். இப்போ நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக் சேனல் நிறைய வந்திருக்கு. எதையும் நம்பாதீங்க. இப்போ நான் லோகோ சேஞ்ச் பண்ணிவிட்டேன், நாளைக்கு அவங்களும் லோகோ சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ஸோ என்ன பண்ணாலும் வந்து அவங்க முளைச்சிட்டு இருக்காங்க, புதுசாக வந்துகிட்டே இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் ராக்கெட் மாதிரி சிம்பிள் விட்டு பை அபோவ் சேல் பிலோ அப்புறம் அது இதுன்னு சொல்லிட்டு ஃபேக்காக எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது கிடையாது. ஒன்லி பிளெயினாக சார்ட் வியூஸ் இருக்கும், டைரெக்ஷன் இருக்கும், ப்ரைஸ் ஒன்று மூமெண்டம் இருக்கும், போகிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்றது மட்டும் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த 25,000 கொடுத்தா 50,000 கொடுத்தா 1,00,000 10,000 20 நம்பர் வயசில் போட்டுட்டு சேல் பிலோ அந்த மாதிரி ஹிந்திலே நிறைய விஷயம் இருக்கும். நீங்கள் டிப்ஸ் கால்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லைங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நான் கொடுக்குறதும் கிடையாது, கொடுத்ததும் கிடையாது, கொடுக்க போகிறதும் கிடையாது. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் இந்த கோடு ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை நீங்கள் புதுசாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்குங்க, இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களால் அந்த மாதிரி ஜாயின் பண்ண முடியல, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கும் பாருங்கள், அதில் ஜாயின் பண்ணலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா உங்கள் மொபைல் செட்டிங்ஸ் என்ன சேஞ்ச் ஆகிருக்கலாம், பார்த்து பண்ணிங்க. ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு 100 பேர் 200 பேர் ஜாயின் பண்ணவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு சிலர் ஆள் மட்டும் பண்ண முடியல. ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் தான் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 1 minute எடுத்துகிட்டேன். ஸோ சாரி ஃபார் தட். நெக்ஸ்ட் நம்ம வீடியோ போகலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொரு விஷயமும் சொல்லி கடமைப்பட்டிருக்கேன். இது யூடியூப் சேனல் வந்து என்னுடைய சொந்த சேனல் அப்படிலாம் கிடையாது. இது நம்மளுடைய சேனல், நம்ம யூடியூப் ஃபேமிலி. இது Preis-Aktion தமிழ் எல்லாமே நீங்களும் சொந்தக்காரங்க தான் அதுக்கு எல்லாமே. ஓகே, இது என்னுடைய ஒருத்தனால் வந்து உருவான சேனல் கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க ஒவ்வொருத்தரும் வந்து கை சேர்த்து உருவாக்கின இவ்வளோ வருஷத்தோடைய பலன் தான் வந்து Preis-Aktion தமிழ். ஓகேங்களா, ஸோ இதுக்கு நீங்கள் லைக் பண்ணுறதும் டிஸ்லைக் பண்ணுறதும் கமெண்ட்ஸ் பண்ணுறதும் எல்லாமே வந்து நமக்குள்ளே தான் சார்ந்தது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் எந்த மாதிரி இதுக்கு சப்போர்ட் நம்ம அடுத்த லெவல் எட்டும் போகலாம், என்ன பண்ணலான்றது நீங்கள் உங்களுடைய விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் வந்து சும்மா லைக் பண்ணுன்னு சொல்லி நானும் போதும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இனிமேல் உங்களுடைய விருப்பம், அதை நான் டிபெண்ட் பண்ணி இருக்கல. ஓகேங்களா, ஸோ உங்களுடைய சேனல் நீங்கள் என்னென்னா பண்ணிக்கலாம் தான். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது டுடே லாஜிக், இன்றைக்கி ஏன் நம்ம வந்து எந்தெந்த மாதிரி சேல் கொடுத்தோம், ஏன் எதுக்காக பை கொடுத்தோம் அப்படின்ற விஷயத்தெலாம் வந்து நம்ம அதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சென்ட் பண்ணது பார்த்தா சேல் வியூ வந்தது பேங்க் நிஃப்டியில். ஆக்சுவலி என்ன வீல் வந்து சேல் சைட் தான் இருந்தது. பாசிட்டிவ் போனாலும் எனக்கு பாசிட்டிவ் கிடையாது. ஏன்னா இந்த லோ பிரேக் பண்ணியே பண்ணணும் அது. ஓகேங்களா, இந்த லோ பிரேக் பண்ணியே பண்ணணும். அதனால் மார்க்கெட்டு இதுவரை மேலேயும் போச்சு. மேலே போய்ட்டு சடனாக என்னாச்சு, ஃபால் ஆச்சு. நம்மளோட ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு கீழே வந்து க்ளோசிங் கொடுத்துச்சு. ஸோ ரீடெஸ்ட் ஆச்சு அகைன் ஃபாலிங். ஓகேங்களா, ஆக்சுவலாக நான் இங்கேயே வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணணும்னு சொல்லிட்டேன். இந்த இடத்துல இவ்வளோ தூரம் வெயிட் பண்ண சொல்லலை, ஏன்னா ரிஸ்க் எடுக்க விரும்பாதீங்க. ஏன்னா அந்த டே சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து சப்போர்ட் 200 EMA சப்போர்ட் லைன் போதுத்தில். ஓகே, நீங்கள் பாருங்கள், நீங்கள் வேணுமா நீங்கள் டே சார்ட்டில் போய்ட்டு இந்த 200 EMA பிளாட் பண்ணிங்கன்னா செம்ம வரீங்க. 200 EMA லைன் போகும். ஸோ எப்போ வேணால் சப்போர்ட் எடுக்கலாம் அப்படின்னு போட்டிருந்தேன். ஸோ கிடைச்ச ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு மெசேஜும் அனுப்பிச்சிருந்தேன். சம் ப்ராஃபிட் அப்படிங்க டெலிகிராம் சேனல் போய் பார்த்துக்க வேணுமா தான். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய சிம்பிளாக வேறு ரொம்ப கஷ்டப்பட்டலாம் ஒன்றும் தெரியல. ட்ரெண்டு டவுனாக இருந்தது. நம்ம இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணோம், பிரேக் டவுன், ரீடெஸ்ட், அகைன் ஃபாலிங், சம்வேர் இங்கே ப்ராஃபிட் புக் பண்ண சொல்லியிருந்தேன். இங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் போதுமானது அதுவே. ஓகேங்களா, சரி, இது வந்து பேங்க் நிஃப்டியோட வியூ. சரி சார், நீங்கள் வந்து பை சைடும் கொடுத்துருந்தீங்களே, அது எப்படி? அது ஏன் பை கொடுத்துருந்தீங்க நிஃப்டியில் அப்படின்னு கேட்கலாம். எஸ், அதுவும் சொல்லிடுறேன் ஏன் பை கொடுத்தேன்னு. இதுவும் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருந்தேன் உங்களுக்கு கிளியராக. ரேஷன்ஸ் இந்த ரேஷன்ஸ் மார்க்கும் பண்ணிது பாருங்கள், உங்களுக்கு ரவுண்டாக மார்க் பண்ணியிருக்கு பாருங்கள் ரேஷன்ஸ் லைனு. ஸோ இந்த இடத்துல வந்து ரேஷன்ஸ் லைன். அந்த ரேஷன்ஸ் லைன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக வந்து ரிகவரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த இதில் ஷார்ப்பாக வந்து ரிகவர் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் வந்து சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்று இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்று இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் லெவல் வந்து இந்த லெவல் கொடுத்துருந்தோம், ரெண்டாவது லெவல் வந்து இந்த லெவல் கொடுத்துருந்தோம். அதாவது ஃபஸ்ட் லெவல் ஈஸியாக ரீச் பண்ணிச்சு, ரெண்டாவது லெவலும் கிட்டே ஒன்றும் அப்படியே ரெண்டாவது லெவல் போகலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ரெண்டாவது லெவலும் போச்சு. மேபி அவங்க வந்து 5 10 பாயிண்ட் முன்னாடியே திரும்பிச்சு. ஆக்சுவலி இங்கேருந்து திரும்பணும் வந்தது கொஞ்சம் ஒரு நம்ம எக்ஸாக்ட்லி அந்த லெவலில் திரும்ப முடியும்னு சொல்லலாம். அந்த ஏரியா தான் நம்ம வந்து ரேஷன்ஸ் ஜோன் சொல்கிறோம் நம்ம. ஓகே, ஸோ ப்ரைஸு கரெக்டாக நம்ம ரெண்டாவது லெவலும் போயிட்டு திரும்பிச்சு.
ஃபஸ்ட் லெவல் நம்ம எங்கே சொல்லியிருந்தோம் அங்கேயும் திரும்பிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம இங்கேருந்து நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா இங்கேருந்து நிஃப்டிலையும் கிட்டத்தட்ட ஒரு 70-80 பாயிண்ட் ரீச் பண்ணியிருக்கலாம். ஓகே, இது வந்து பை சைடுக்கான வியூ கொடுத்துருந்தது. இதுனா சேம் சொன்னாலே இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட்டு மார்க்கெட் ரிகவர் ஆகிடுச்சு. அது வந்து ஃபாஸ்ட்டாக ரிகவர் ஆகிடுச்சு. இது பெருசாகிடுச்சு, சாரி. மார்க்கெட் வந்து ஃபாஸ்ட்டாக ரிகவர் ஆகிடுச்சு சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த பிரேக் அவுட் பையிங் ஏரோ மார்க்கெட் இந்த இடத்துல போடுறது செகண்ட் லெவலுக்காக. ஸோ இந்த லெவல் மூமெண்டம் கம்மி தான் கொடுத்துச்சு. மூமெண்ட் பெரிய 20-30 பாயிண்ட் எவ்வளோ கொடுத்துச்சு, அவ்வளோ பெரிய மூமெண்டம் இல்லை. ஆனால் இந்த ஃபஸ்ட் லெவல் வந்து நல்ல மூமெண்டம் கொடுத்துச்சு. நம்ம பிரைம் டெலிகிராம் சேனல் கூட சென்ட் பண்ணியிருந்தேன், இது பார்த்துப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியோடைய நம்மளுடைய பேங்க் நிஃப்டி நம்ம லைவ் மார்க்கெட் டெலிகிராம் சென்ட் பண்ணதுக்கான லாஜிக் இவ்வளோ தான். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இன்னொன்று வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் வந்து ஒரு ஃபார்மாட்டிக்காக சொல்கிறத திரும்ப சொல்கிறேன்னு நினச்சின்னு நீங்கள் எதுவும் கஷ்டப்படுத்திக்காதீங்க மனசை. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட், நம்ம திரும்ப மார்னிங் அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.